அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு 7 மணிக்கு முக்கியமான ஒரு ஜெனரல் லைவ் இருக்கு. இந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிசிக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கான ஒரு லைவ் வீடியோ. கம்பல்சரி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ்ல வந்து கலந்துக்குங்க. ஏன்னா இதுலயே நான் வந்து எல்லாமே வந்து கோவமா பேசிட்டேன்னா, லைவ்ல எதுவுமே பேச முடியாது. ஏன்னா நம்மள பார்த்தா வந்து டிஎன்பிசிக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஓகேங்களா? நம்ம என்ன முட்டாள்ன்னு நெனச்சுக்கிட்டாங்களா? இல்ல நம்ம ஏதோ பொழுதுபோக்கு படிச்சுட்டு இருக்கோம்னு நெனச்சுட்டு இருக்காங்களா? ஸ்டூடெண்ட்டோட மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா எடுத்துட்டு இருக்காங்க? அவங்களுடைய வாழ்க்கை என்னவா நெனச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஓகேங்களா? அவங்க இஷ்டத்துக்கு என்னலாம் பண்ணணுமோ, அதெல்லாம் பண்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு கட்டத்தில வந்து எவ்வளோதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வந்து பொறுத்து போனாலும், ஒரு இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது, என்னடா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, ஜிகே கஷ்டமா கேட்பாங்க. ஓகேங்களா? ஆ ஆரம்பத்திலலாம் வந்து பார்த்தோன்னா, தமிழ் கொஸ்டினும் ஈஸியா இருக்கும். ஜிகேவும் ஈஸியா இருக்கும். அப்புறம் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் ஜிகே வந்து டஃப் பண்ணாங்க. அப்புறம் தமிழும் கொஞ்சம் லைட்டா வந்து டஃப் பண்ணாங்க. ஆனாலுமே தமிழ் டஃப்பா வச்சாலுமே கூட, புக்ல இருந்து தான் மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்திருப்பாங்க. அதாவது கேள்விகள் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தான் மெஜாரிட்டி அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா, மெஜாரிட்டி கேள்விகள் 95 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். அப்புறம் நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ் இது எல்லாமே சேர்த்தும்போது ஒரு 95 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழ்ல போடுற மாரி தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த தமிழ் கொஸ்டின் தான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். மீதி ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு புக்ல இருந்து நமக்கு வரும். அவுட் ஆஃப் புக்க தாண்டியும் ஒரு சில கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம், பாலிட் ரிலேட்டட்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்க தாண்டி போகும். அப்புறம் முக்கியமானது வந்து பார்த்தா எல்லாமே புக்குக்குள்ள தான் இருக்கும். ஸோ, அப்ப சோர்ஸ் இதுதான் நமக்கு தெரிஞ்சு, அதுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா எடுத்தா கூட மனசு வந்து ஒரு ஆறுதல் படுத்திக்கும். இப்ப தமிழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியல. இப்ப நாளை கழிச்சு இன்னொரு எக்ஸாம் நம்ம 2026ல ஒரு எக்ஸாம் படிக்கிறோம். இல்ல குரூப் 2க்கே படிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். என்னன்னு படிக்கிறது? இப்ப ரோட்ல இந்த பாதையில தான் போகணும்னா, அந்த பாதை எவ்வளோ கரடுமுரடான பாதையா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, அந்த பாதையில போணும்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்மளோட வேலை என்ன? நடக்கிறது. அது 80 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் சரி, 100 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் சரி, இல்ல கரடுமுரடான பாதையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த பாதை தான் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம எப்படி வேணா போய்க்கலாம். நான் எந்த பாதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ எங்க வேணா போ, எப்படி வேணா போ அப்டின்னா, ஒருத்தன் நடந்து போனா எப்படி நடந்து போவான்? இப்படி போணுமா? இப்படி போவானா? இப்படி போவானா? ஸோ போகக்கூடிய பாதையே தெரியலன்னா, அவன் என்ன ஒரு கான்ஃபிடென்ட்ல போவான்? நாளை கழிச்சு எக்ஸாமுக்கு படிக்கிறதுன்னா, ஸ்கூல் புக் எடுத்து படிப்பானா? இல்ல நீங்க இந்த என்னது இந்த புலவர்கள்லாம் எழுதின புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் படிக்கணுமா? இல்ல இது யாருக்கான எக்ஸாமு? 10த் லெவல்ல நடக்கக்கூடிய குரூப் 4 அசிஸ்டன்ட் லெவலுக்கு உண்டான எக்ஸாம். இது என்ன போய் திருக்குறள், திருவள்ளுவர், கம்பர் இவங்க நாலடியார் சமண முனிவர்கள்லாம் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரியான கேள்விகள் வச்சா, இதுல எக்ஸ்பர்ட் கமிட்டி எடுக்கிற கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டியே கிளியர் பண்ணுவாங்களா? ஒரு 100க்கு வந்து அவங்க ஒரு 80 கேள்விக்கு மேல எடுப்பாங்களா? டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து பாருங்க. புக்கையும் கொடுங்க. சோர்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் கீ. இல்ல என்னங்க இது ஒண்ணுமே புரியல. நாளை கழிச்சு என்ன என்ன அடிப்படையில எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிப்பாங்க? என்னன்னு படிப்பாங்க? யுபிஎஸ்சி லெவல்ல கூட இந்த மாதிரிலாம் பண்றது இல்லைங்க. ரொம்ப 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 அதாவது எப்படின்னா, நியூ சிலபஸ் மாத்துனீங்க. ஓகே. இப்ப நாளை கழிச்சு ஒரு சிலபஸ் டாபிக் குடுத்துறீங்க. ஓகே. இந்த சிலபஸ் டாபிக் எங்கிருந்து படிக்கிறது? இப்போ ஒரு டாபிக் குடுத்துட்டா எங்கிருந்து வேணா நீங்க கேள்வி கேட்பீங்களா? அதுக்குன்னு ஒரு வரையறை இல்லையா? இதுக்கு இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள தான் இருக்குன்னு ஒரு வரையறை இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா கேள்வி கேட்பீங்கன்னா, அப்புறம் படிக்கிற பசங்க என்னது? சும்மா போய் ப்ளூஃப்ல எழுதிட்டு எவனுக்கெல்லாம் வந்து ப்ளூஃப்ல கரெக்ட்டா வருதோ அவன் தான் பாஸ் அப்படிங்கிற மாரி ஆயிடுதுல்ல. எவன்லாம் ப்ளூஃப்ல அடிக்கிறானோ அவன் பாஸ். அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்ப லக்ல வந்தவன் தான் நெறைய பேர் இருப்பானே தவிர, இங்க ரியாலிட்டியா வந்து படிச்சு டேலண்ட்ட வச்சு வந்து வரவன் எவனுமே இருக்க மாட்டான். அப்ப நமக்கு ஈஸியா கஷ்டமாங்கிறதே, நம்ம என்னதான் நல்லா படிச்சுட்டு போனாலும், அங்க கேள்வி எங்கிருந்து வேணா கேட்பாங்க அப்படிங்கிற மாரி எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ப ஒரு சில கட்டத்துல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமலே விட்டோம் பார்த்தீங்களா? அது மாரி தமிழ் டோட்டலா விடுற மாரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் தமிழுக்கு இந்த மாரி கேள்விகள் வந்து நான் வந்து எதிர்பார்த்ததே கிடையாது. அன்எக்ஸ்பெக்டட் தான். அப்படி என்னங்க நீங்க வந்து அவ்ளோ கஷ்டமா வச்சு இங்க குரூப் 4 வேலைக்கு எடுக்க போறீங்க? லைவ்ல பேசலாம். நெறைய பேச வேண்டியது இருக்கு. இங்கேயே பேச வேணாம். ஓகேங்களா? ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி உங்க கிருஷ்ணன். இன்னைக்கு நைட் 7 மணிக்கு லைவ்ல வந்துருங்க. கண்டிப்பா இதுக்கான கண்டனம் வந்து நம்ம நெறைய வீடியோக்கள் நம்ம வந்து போட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா நம்ம சாதாரணமா இது கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கங்க. நாளைக்கு நம்ம போயிட்டோம்னா, நாளைக்கு கழிச்சு எதோட அடிப்படையில ஸ்டூடண்ட்ஸ படிக்க வைக்கிறது? ஸ்கூல் புக்க படிக்க சொல்றதா? ஸ்கூல் புக்க படிக்கும்போது அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வருமா ஃபர்ஸ்ட்? இத படிக்கலாம், அத படிக்கலாம் ஒரு கான்ஃபிடன்ட் வருமா? புக்ல இருந்து ஒரு கேள்வி கூட வரல அப்படின்னா, அதிகபட்சம் பாருங்க புக்ல இருந்து இதுக்கு முன்னாடிலாம் புக்ல இருந்து வரக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஒரு 90% புக்ல இருந்து வரும். ஒரு 10% தான் நமக்கு இருக்காது. இப்ப ரீசெண்டா நடந்த போன வருஷம் நடந்த குரூப் 4 வரைக்குமே அப்படிதான். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. ஒரு 30% ஸ்கூல் புக்லயும் மீதி எல்லாமே அவுட் ஆஃப் புக்க தாண்டி எங்கிருந்து எப்படி கேட்டு ஒண்ணும் இல்ல ஸ்கூல் புக்கே எடுத்துட்டு போய் நீங்க எக்ஸாம் எழுதி இருந்தாலுமே கூட தமிழ்ல யாருமே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிருக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சு.
அப்ப அவ்வளோ டைம் வந்து நம்ம தமிழுக்கு வந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு, இல்ல ஸ்கூல் புக் சோர்ஸ்ல இருந்து நீங்க எவ்வளவு வேணா கஷ்டமா எடுங்க, பிரச்சனை கிடையாது. நியூ புக் இருக்கு, ஓல்டு புக் இருக்கு, சிறப்பு தமிழ் புக் இருக்கு. இதெல்லாம் தாண்டியுமா உங்களுக்கு வந்து சோர்ஸ் வந்து கிடைக்கல? இதுக்குள்ள உங்களுக்கு கொஸ்டினே இல்லையா? வெறும் ஓல்டு புக் இருக்கும் போதெல்லாம் கூட அவ்வளோ எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்குள்ளேயே கேள்விகள் அவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்க. ஒரு நார்மல் ஒரு டிஎன்பிசி குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டுக்கு இதுல இருக்கிற சோர்ஸ் பத்தாதா? இது நம்ம பேசலாம், லைவ்ல பேசலாம். ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பிசி எல்லா விதத்திலையும் வந்து நிறைய சீர்திருத்தங்கள், நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தேவையான கரெக்டான முறையில் வந்து எக்ஸாம் வந்து நடத்துறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதோட அடிப்படையில் நம்பிக்கையா படிக்க முடியும்? ஏற்கனவே வந்து ஊழல் அங்க நடக்குது, இங்க நடக்குது, இப்படி நடக்குது, எக்ஸாம் வந்து அப்படி நடக்குது, சரியான முறையில் ரிசல்ட் போடல. இந்த மனநிலைக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பவும் இதுவும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வருவாங்க? ஏன்னா நிறைய பேரோட மென்டாலிட்டி இப்போ என்ன வந்துருச்சுன்னா, சார் டிஎன்பிசியே விட்டுலான்னு தோணுது, மனசே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ மெசேஜ் கமெண்ட் எல்லாமே அதான் வந்திருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் டிஎன்பிசி என்ன நினைக்குது? யாருமே எக்ஸாம் எழுத வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்ப யாருமே எழுதாம வரமோ நீங்க வந்து பார்த்தனா ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க வந்து போஸ்டிங் போட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க கொஸ்டின் அப்படிதான் பேசுது. டிஎன்பிசி வரலாற்றுல இப்படி ஒரு கொஸ்டினை பார்த்ததே கிடையாது. வெறும் குரூப் 4 எக்ஸாமுக்கு. குரூப் 1 கொஸ்டின் கூட பரவாயில்ல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இல்ல தமிழையே தூக்கி விட்டுருங்க, பேசாம வந்து ஜிகே மட்டும் வச்சுட்டு போயிருங்க. அப்படின்னா கூட கொஞ்சம் பார்த்தனா பசங்க நம்பிக்கையா படிப்பாங்க. சும்மா தமிழை வைக்கிறேன்ட்டு வச்சுட்டு இந்த அளவுக்கு நான் சொல்லல, ஒரு தமிழ் வாத்தியாரை கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தா கூட இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா ஒண்ணு இல்ல, தமிழ் வாத்தியார் தமிழ் டிகிரி முடிச்சவங்களுக்கு கேள்வி பாருங்க, அவங்களே இந்த கொஸ்டின் கஷ்டம் தான் சொல்றாங்க. அவங்களுக்கே கஷ்டம்னா அப்ப மத்த மேஜர் படிச்சவங்க இல்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சு தமிழுக்கு வந்தவங்க அவங்களோட நிலைமையில நினைச்சு பாருங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் வந்து கண்டிப்பா குரூப் 2 பிலிமினரில பெரிய கான்ட்ரோவர்சி வரும். கண்டிப்பா குரூப் 2 பிலிமினரில வந்து பார்த்தா இங்கிலீஷ் கொஸ்டின், தமிழ் கொஸ்டின் இதுல வந்து ஒரு கான்ட்ரோவர்சி கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 7 மணிக்கு கண்டிப்பா வாங்க. கண்டனம் தெரிவிச்சுதான் ஆகணும். என்ன பண்றது? எல்லாத்தையுமே வந்து நம்ம கோவத்தையும் வந்து மரியாதை தான் நம்ம வந்து செலுத்துற மாதிரி தான் இருக்கு. வேற வழி கிடையாது. ஏன்னா அவ்வளோ கொஸ்டின் ஒண்ணு பார்க்கும்போது என்னடா இது இத்தனை 6 மாசமா கஷ்டப்பட்டு பசங்களை தயார் பண்ணதுல எதுவுமே பிரோஜனமே இல்லாத மாதிரி இருக்குதேடா அப்படின்னு. நம்ம மெஜாரிட்டி தமிழ் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும். அது எல்லாத்துக்கும் அப்படியே துக்கு தூரா உடைக்கிற மாதிரி. ஏன்னா புக்கில் இல்லாத சோர்ஸா, நியூ புக்கில் இல்லாத சோர்ஸா அவ்வளோ சோர்ஸ் இருக்கு. கொஸ்டின் எடுக்கணும்னா எவ்வளோ எடுக்கலாம். எடுத்ததுமே எங்கேயோ போய் கேட்டிருக்கீங்கன்னா நம்ம அதுக்காக போய் ஒவ்வொருத்தரும் பவனந்தி முனிவர் எழுதிய புக்கும் புலவர்கள் எழுதின புக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு படிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சு படிச்சாலும் எவ்வளவு படிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? லைவ்ல பேசலாம். கண்டிப்பா லைவ்ல 7 மணிக்கு வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.